எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து K2 டீஸ். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சென்னைக்குள்ள வந்து டீ ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல ரீட்டெயில்ல வந்து K2 டீஸ்னும், ஹோல்சேல் பிளைன் டீ ஷர்ட் சேல் பண்றது K2 டீஸ் அப்படின்னு 2 சேனல் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இந்த 2 வருஷத்துல வந்து அதிகமா கேட்குற கேள்வி என்னன்னா, நானும் வந்து இந்த டீ ஷர்ட் பிசினஸ் பண்ண போறேன். நான் உங்களுக்கு பே பண்றேன். எங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி தான் அதிகமா எங்களுக்கு கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன்னா வந்து, இப்ப நாங்களே ஒரு டீ ஷர்ட் பிரிண்டிங் வீடியோ போடுறோம்னா, என்ன போடுவோம்னா, டிடிஎஃப் ஸ்டிக்கர் எடுத்து வச்சு, நாங்க இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு. நாங்க இதை பிரிண்ட் பண்ண போறோம். இந்த டீ ஷர்ட்டை வச்சு பிரிண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபியூசிங் வச்சு ஃபியூஸ் பண்ணி, அதை பீல் பண்ணி கஸ்டமர் சென்ட் பண்ணுவோம். அதை மட்டும் தான் நாங்க வீடியோல காட்டுவோம். நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு, இவ்வளவுதானா இந்த பிசினஸ், நம்ம ஈஸியா இருக்கு, நம்ம இது நம்மளும் ஈஸியா ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பே. இந்த டீ ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பேசிக்கா ஒரு 3 விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங், செகண்ட் வந்து பிரிண்டிங், தேர்ட் வந்து மார்க்கெட்டிங். இதுல வந்து பிரிண்டிங் பொறுத்த வரையும் உங்களுக்கு நான் வீடியோல இப்போ நீங்க பாக்குறது தான் நீங்க ஸ்டிக்கர் எடுத்து டிஷர்ட்ல வைக்க போறீங்க, ஃபியூஸ் பண்ண போறீங்க. அதுல என்ன நீங்க பார்க்க போறீங்கன்னா, எவ்வளோ ஃபியூசிங் டைம் வைக்கணும், எவ்வளோ ஹீட் வைக்கணும், அது மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க ஓரளவு கிட்டத்தட்ட பிரிண்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேன்வாவோ இல்லை ஃபோட்டோஷாப்போ ஏதோ ஓரளவு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து கஸ்டமர் கொடுக்குற இமேஜை வந்து நீங்க வந்து அதை பிஎன்ஜா கன்வெர்ட் பண்ணி அவங்க கேட்குற நேம்லாம் போட்டு எடிட் பண்ணி நீங்க எங்க டீட்டெயில் பிரிண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற செட் பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுக்கு மெயினாக வந்து ஃபோட்டோஷாப் தேவைப்படும். அங்கே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பிரிண்டிங் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸி தான் உங்களுக்கு. அது ஹீட் டைமும் செகண்டும் தெரிஞ்சாவே ஓரளவு நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். தேர்டு வந்து முக்கியமானது வந்து மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து முடிவு பண்ண போகுது. இந்த தொழிலில் எந்த அளவுக்கு லாங்காக போக போறீங்க, இல்லை ஷார்ட்டாக முடிக்க போறீங்க முடிவு பண்ண போகிறதே வந்து மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ட்ரெண்டை நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஏறும் கம்மியாகும். அதாவது இந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து லாங்காக போக முடியும். இதை 3ம் தெரியாமல் நீங்கள் வந்து வெறும் பிரிண்ட் பண்ணுறது மட்டும் தான் இந்த பிஸ்னஸ் நினச்சிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வர்றதுன்றது வந்து தப்பான விஷயமா தான் எனக்கு தெரியும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் பே பண்ணுறோம், நீங்கள் கிளாஸ் எடுங்க, நான் கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண கற்றுக்கங்க. ஒரு ஃபோட்டோஷாப்போ கேன்வாவோ நீங்கள் எடிட் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட நிறைய பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பிரிண்ட் டீஷர்ட் வாங்குறாங்க. அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கிட்டு பிரிண்ட் டீஷர்ட்டுக்காக தேடும் போது எங்களை பார்த்து வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் வந்து டெய்லி வந்து எங்ககிட்ட வந்து பிரிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் வராங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து பிரிண்ட் டீஷர்ட் தேவைப்படுது. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ நான் மிஷினை எல்லாமே வாங்கிட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்து, இந்த மிஷினை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஹீட் வைக்கிறது, எத்தனை செகண்ட் வைக்கிறது, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபீல் ஆகி வந்துடுது, நீங்கள் வைக்கிற மாதிரி வரமாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதேமாரி பட்சத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து, நாங்கள் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே அவங்களை நிற்க வச்சு நாங்கள் காட்டுவோம். இப்போ நாங்கள் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ ஹீட் வைங்க, அவ்வளோ இது வைங்க, இந்த ஹீட்டுக்கு இந்த டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூலாக விட்டு திருப்பி ஃபீல் பண்ணினா ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் வந்துடும்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம. மற்றபடி மார்க்கெட்டிங், எடிட்டிங்கிறது வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கற்றுக்கிறத பொறுத்து தான் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் க்ரோத்ன்றது இருக்கும். நாளைக்கு நீங்கள் எங்களை விட பெருசாக போகணுன்னாலும் அது ஒருத்தர் மார்க்கெட் மாறும். இப்போ நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ நாளைக்கு எங்களை விட நீங்கள் பெருசாகவும் போகலாம். அந்த அளவு இதுவாகவும் உங்களுக்கு இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸ் சொல்லி தருவீங்களான்னு நீங்கள் கேட்காம, நீங்களே வந்து ஏன்னா இப்போ நீங்கள் கிளாஸ் சொல்லி தந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து 1 நாள்லயே 2 நாள்லயே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்போ, கேன்வாவோ சொல்லி தர முடியாது. அது பேசிக் தான். நீங்கள் 1 நாள் 2 நாள்ல வந்து யூடியூப் பார்த்தா கற்றுக்கலாம் நீங்கள். அதுக்காக நீ பே பண்ணி கற்றுக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஷாப்போ, கேன்வாவோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நாளைக்கு பிரிண்ட் டீஷர்ட் தேவைப்படுதுன்னு பட்சத்தில் எங்கிட்ட வாங்கும்போது, நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூசிங் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதே மாதிரி வேறு என்ன டவுட்டோ ஏதோ ஒரு இருந்தாலோ மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நாங்கள் அடிக்கடி இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பும் கேன்வாவோ கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஓகே, ஏன்னா என்னால் வந்து எடிட்டும் பண்ண தெரியும், நான் மார்க்கெட்டிங் பண்ணிப்பேன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிட்டு கூட சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் டிஷர்ட் வந்து ரீட்டெயிலையோ ஹோல்சேலில் தேவைப்பட்டாலும் நம்ம K2 டீஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.